ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே கீ பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கப் அளவுக்கு கீ எடுத்துக்கிறேன். இந்த கீயை பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக் பிஸ்கட் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற அளவுக்கு பீட் பண்ணணும். கீ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் ஃபுல்லாக ஆட் பண்ணி பீட் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணால் பிஸ்கெட் ஹார்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த மாதிரி. நான் கீ எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு ஃபுல் கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் சுகரை ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சோடா பவுடரும் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மைதா மாவு ஆட் பண்ணுறேன். கீ எந்த கப்பில் நான் எடுத்தேனோ அதே கப்பில் 1½ கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிஸ்கெட் டஃப் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த ஷேப்பில் ரவுண்டாக எடுத்துக்கிறேன். பிஸ்கெட் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக கீயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைதா மாவு டஸ்டிங் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் பிஸ்கெட் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.